அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் குற்றச்செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, விவரங்களை வழங்கலாம். சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரை கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்ததாக திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமானத்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி 4 பேரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4 பேரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் இன்னும் விசாரணை நிறைவடையவில்லை என்றும், இந்த வழக்கில் மேலும் ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு என்பவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். அவரை காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளதால் ஜாமீன் கோரிய அந்த மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, வேலையே பயிரை மேய்ந்தது போல காவல்துறையினரே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த வழக்கினை சாதாரண வழக்காக எடுத்துக் கொள்ள முடியாது என தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.